ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாஃப்டான சப்பாத்தியும் சென்னா கிரேவியும் தான். எப்படி சாஃப்டாக சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. எல்லா சப்பாத்தியும் ஒரு வழியாக உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போதான் முக்கியமாக ஒரு வேலையில் நம்ம இறங்குறோம். அது என்னன்னா, கல் நல்லா சூடான பிறகு சப்பாத்தி எடுத்து கல்லில் போட்டு எண்ணெய்லாம் ஊற்றவே கூடாது. கல்லில் அப்படியே டைரெக்டாகவே சப்பாத்தி எடுத்து போட்டு தோசை கரண்டி எடுத்து டெக்னிக்காக நம்ம அதை 4 பக்கமும் நல்ல ரவுண்டாக அசைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி அசைச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கே தெரியும், சாஃப்டாக நமக்கே தெரியும், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். உடனே மறுபடியும் எடுத்து அடுத்த பக்கம் போடணும். அடுத்த பக்கம் போட்டவொடனே நமக்கு தெரியும் மேலே லைட்டாக பபிள்ஸ் வருது தெரியும். அப்படி பபிள்ஸ் குட்டி குட்டியாக வரும்போது என்ன பண்ணணும், மறுபடியும் 3வது முறை ஃபர்ஸ்ட் போட்டு அந்த பக்கத்தை திருப்பி மறுபடியும் போடணும். அப்படி மறுபடியும் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 2-3 இது பண்ணிட்டு 2-3 முறை அந்த ஷேக் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சாஃப்டா பூரி மாதிரி வரும். மெதுவா சாஃப்டா பூரி மாதிரி வரும். நீங்க அப்படியே கரண்டி வச்சு எதையும் தொட வேண்டாம். சாஃப்டா பூரி மாதிரி வந்த பிறகு நீங்க அப்புறம் கரண்டி எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கணும். உடனே இன்னொரு திரட்டி வச்ச சப்பாத்தி எடுத்து மறுபடியும் போடணும். கல் ரொம்ப சூடா இருக்கிறதுனால அந்த சப்பாத்தி கல்லில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், தோசை கரண்டி எடுத்து ஒரு ஷேக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த டெக்னிக்கலா அந்த சப்பாத்திக்கும் அடிப்படக்கூடாது. கரண்டி அந்த சப்பாத்தி மேல ரொம்ப பாதிச்சிடவும் கூடாது. ஸோ ரொம்ப சாஃப்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசா தெரிஞ்சுக்கணும்னா சோனா லோகோக்கு கீழே ஒயிட் கலர் ஆரோ மார்க் இருக்கும் பாருங்க, அதை டச் பண்ணி முழு வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.